Hello, vanakkam and welcome back to our channel. Hope எல்லாருமே நல்ல ஆரோக்கியமாவும் சந்தோஷமாவும் இருப்பீங்க அப்படி நான் நம்புறேன். And இன்னைக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ரெண்டு எக்ஸைட்டிங்கான விஷயங்கள் உங்க கூட நான் ஷேர் பண்ணியே ஆகணும். And first thing is நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி இப்போ நியர்பை 2 years ஆக போகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். லைக் செப்டம்பர் வந்து 2 years கம்ப்ளீட் பண்ணிடுவோம் நம்ம. ஸோ நம்ம சேனலோட வெரி ஃபர்ஸ்ட் கிவ் அவே வந்து இந்த வீடியோவோட எண்டிங்கில் நான் அனௌன்ஸ் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் கிவ் அவே அட்டன் பண்ணியிருந்தாலும் இல்லை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் கிவ் அவேல வந்து நான் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் உங்களுக்கான எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே வீடியோவோட கடைசியில் நான் கொடுப்பேன். பட் அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்க்கணும். அப்போ தான் இந்த கிவ் அவேல நீங்கள் வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இருக்கிறதுல மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப் தான் இருப்பாங்க. அதுவும் விமன்ஸ் தான் ஜாஸ்தி அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். ஸோ நம்ம விமன்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு வீடியோவை நாங்கள் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ண போகிறோம். அண்ட் இது எல்லாத்துக்குமே முன்னாடி இன்னைக்கு சித்திரை 1 தமிழ் புத்தாண்டு இல்லையா? ஸோ உங்கள் எல்லாருக்குமே அதாவது எங்கள் குடும்பத்தை சேர்ந்த உங்கள் எல்லாருக்குமே இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அண்ட் வழக்கம் போல் வீட்டில் எல்லா பூஜையும் முடிச்சாச்சு. மாம்பழ வாழைன்னு சொல்லி எல்லாத்தையும் இன்னைக்கு என்னெல்லாம் வச்சு சாமி கும்பிடணும் அது எங்களால் முடிஞ்ச எல்லாத்தையுமே வச்சு அழகாக குட்டியாக ஒரு பூஜை போட்டாச்சு. ஸோ இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்ச வீடியோ அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? என்ன வீடியோவாக இருக்கும் அப்படின்னு கெஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். லைக் ஆல்ரெடி ஷார்ட்ஸ்லேயே முக்கால்வாசி பேர் கெஸ் பண்ணிட்டீங்க. ஸோ இந்த வீடியோவில் எல்லா பெண்களுக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அப்படிங்கிறது நகை தான். ஸோ அந்த நகையை தான் வந்து இன்னைக்கு ஒரு அழகான ஒரு ஜுவல்லரி ஷாப்பை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இன்னைக்கு விஷ்ருதா இது வரைக்கும் நம்ம வந்து கிராஸ்கட் ரோட்ல இருக்க ஷோரூம் வந்து நம்ம நாங்க இல்லைங்களா பண்ணது. ஸோ அவங்களோட ஷோரூம் அதாவது விஷ்ருதாவோட லைட் வெயிட் ஆன்டிக் என்எஸ்ஆரோட இருக்கு. ஸோ எக்ஸ்ட்ரா போன மாதிரியும் இருக்கும். நம்ம சப்ஸ்கிரைபரான உங்க எல்லாருக்குமே ஜுவல்லரிஸோட கரண்ட் ட்ரெண்ட்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு அப்டேட் கொடுத்த மாதிரியும் இருக்கும் இல்லையா? அதுக்காக தான் நாங்கள் இன்னைக்கு ரொம்ப முக்கியமாக கடையை விசிட் பண்ணியிருந்தோம். ஸோ நாங்கள் உள்ள என்டர் ஆகும்போது இன்னைக்கு எக்ஸ்போவோட இது வந்து நல்லாவே தெரிஞ்சுது. ஸோ கொஞ்சம் க்ரௌடடாகவே இருந்தது. அண்ட் அந்த க்ரௌடெல்லாம் இது பண்ணிட்டு ஒரு ஸ்பாட்டை பிடிச்சி ஃபிக்ஸாக செட் ஆயாச்சு. அண்ட் எல்லாருக்குமே ரியலி சாரி, நான் வந்து மைக்லாம் போட்டு ரொம்ப ப்ராப்பராக தான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். பட் என்னென்னா அன்ஃபார்ச்சுனேட்லி வந்துட்டு அங்கே இருந்த க்ரௌட்னால நாய்ஸ் பொல்யூஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. ஸோ அதனால அதை அப்படியே கட் ஆஃப் பண்ணிட்டு வாய்ஸ் ஓவர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் ஃபர்ஸ்ட் திங் நான் பார்த்து அங்கே விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா செமி ப்ரீஷியஸ் ஸ்டோனில் செய்யப்பட்ட இந்த மெஷின் மேட் திங்ஸ் தான். அண்ட் ரொம்ப அழகாக இருந்ததுங்க, ரொம்ப அழகாக இருந்தது. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இந்த மாதிரி ஜுவல்லரிஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. எனக்குமே பர்சனலி ரொம்ப பிடிக்கும். அண்ட் அதுலேயுமே ஒவ்வொன்றையும் டீட்டெயிலிங்காக பார்க்கணும் அப்படின்னா அவ்வளோ அழகாக இருந்தது. ஒன்றில் லக்ஷ்மி வச்சுருந்தது, ஒன்றில் விநாயகர் வச்சுருந்தது. அண்ட் அந்த ப்ரீஷியஸ் ஸ்டோன் வந்து பார்க்குறக்கு அதை விட அழகாக இருந்தது. லைக் அதை நம்ம கீழே வச்சு பார்க்குறத விட நம்ம வியர் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா இன்னுமே அழகாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் நான் கேட்டேன் என்னென்னா ஓகே நம்ம எப்போவுமே வந்து ஜுவல்லரிஸ் பொறுத்த வரைக்கும் குட்டி குட்டி சேவிங்ஸ் வச்சு நம்ம பண்ணுவோம். இல்லாட்டி நம்ம என்ன சொல்கிறது கொஞ்சமாக அமௌண்ட் இருக்குது ஸோ சின்னதாக ஒரு ஜுவல்லரிஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பார்க்குறனால எனக்கு கம்மி சவரனில் காட்டுங்க அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். ஸோ அவங்க ஃபர்ஸ்ட் காமிச்ச அந்த ஜுவல்லரி வந்து ஜஸ்ட் 2.5 சவரன் மட்டும்தான். ரொம்ப அழகாக இருந்தது. நான் எதிர்பார்க்கல அந்த ஜுவல்லரி வந்து இவ்வளோதான் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சேன். அண்ட் இந்த சோக்கர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது ஏன் அப்படின்னா நான் வந்து சோக்கர் வந்து ஜென்ரலி நம்மெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் வந்துட்டு ஜுவல்லரிஸில் வந்து சோக்கர் ப்ரிஃபர் பண்ணவே மாட்டேன். நான் பர்சனலி பண்ண மாட்டேன். லைக் என்னன்னா ஒரு ஹாரமோ இல்லை ஒரு நெக்லஸோ எடுத்தோம் அப்படின்னா எல்லா ஃபங்க்ஷனுக்கும் வியர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் நம்ம இருப்போம் இல்லையா? பட் எனக்கு வந்து அந்த சோக்கர் வந்து கோல்டில் போட்டு பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது. நீங்கள் ஒரு வேளை புதுசாக கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க, இனி நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து கல்யாண சீசன் சூப்பராக ஸ்டார்ட் ஆகிடும். ஏன்னா நான் ஆஸ் அ மேக்கப் ஆர்டிஸ்டாக எனக்கு தெரியும் நெக்ஸ்ட் மந்த் ஃபுல்லாகவே கல்யாண சீசன் தான் வைகாசியிலேருந்து. ஸோ நீங்கள் பிரைட் டு பியாக இருக்கீங்க அப்படின்னா கண்ணை மூடிட்டு விஷ்ருதா போய் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ யூனிக்காக ட்ரெண்டிங்கில் வந்து கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அண்ட் நான் கடைசியாக போட்ட அந்த ஹாரம் வந்து 20 சவரன். ஸோ நீங்கள் 2
2.5 சவரன்ஸ்ல இருந்து 25 சவரன்ஸ் வரைக்கும் ரொம்ப இப்ப ட்ரெண்டிங்ல இருக்க அழகான ஜுவல்லரிஸ் வந்து நீங்க கலெக்ஷன்ல வந்து இருக்கு. ஸோ அதுக்காக தான் நான் சொன்னேன். அண்ட் இந்த நெக் பீஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அது என்னன்னே தெரியல, இன்னைக்கு நான் வியர் பண்ணியிருக்க சாரிக்கு எல்லா ஜுவல்லரிஸுமே அவ்வளோ அழகா ஆப்டாச்சு. அண்ட் அங்க இருக்க எல்லாருமே அதை சொல்லிட்டாங்க, நீங்க என்ன பிளான் பண்ணி இந்த சாரி போட்டுட்டு வந்தீங்களா, எல்லாத்துக்குமே நீங்க போடுற ஜுவல்லரிஸ் இவ்வளோ ஆப்டா இருக்கே, அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அவங்க எல்லாரும் சொல்றதை விட எனக்கு பர்சனலி ஒவ்வொரு ஜுவல்லரிஸுமே அவ்வளோ அழகா இருந்ததை நான் ஃபீல் பண்ணேன். ஸோ ஒவ்வொன்றையுமே நான் உங்களுக்கு தனித்தனியா டீடைலிங்கா காமிச்சிருக்கேன். ஸோ நீங்க ஒருவேளை பிரைட் டு பியா இருக்கீங்க, இல்ல ஜுவல்லரிஸ் வாங்குறதுக்கு குட்டி குட்டியா சேவிங்ஸ் நான் சேர்த்து வச்சிருக்கேன், ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தான் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா ஸோ நீங்களும் போய் டைரக்டா போய் விசிட் பண்ணி பாருங்க விஸ்ருதாவை. அண்ட் அங்க இருக்கிற கலெக்ஷன்ஸ் மட்டும் இல்லைங்க, நீங்க எந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எந்த சவரன்ல எவ்வளவு சவரன்ல கேட்டீங்கனாலும் அழகா கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கறதுக்கும் அவங்க தயாரா இருக்காங்க. அண்ட் இது எல்லாத்துக்கும் அப்புறம் ஒரு ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு நெக் பீஸ் வந்து நான் ட்ரை பண்ணியிருந்தேன். பாருங்க, கண்டிப்பா வந்து என்ன சொல்றது, நீங்க வந்து இப்போ லைக் என்ன சொல்றது, இப்போ வந்துட்டு ஒரு ஸ்டைலிஷா ஒரு நெக் பீஸ் போடணும், அது வந்து லைக் சாரிக்கா இருக்கட்டும் இல்ல மத்த எந்த ட்ரெஸ்ஸா இருந்தாலும் ஆப்டா இருக்கணும் அப்படின்னா கண்ணை மூடிட்டு அந்த நெக் பீஸ் வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். அண்ட் இந்த மாங்காய் மாலை ரொம்ப ட்ரெடிஷ்னலா இருந்தது. லைக் எனக்கு பொதுவாகவே ட்ரெடிஷ்னல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால இது ட்ரை பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த மாங்காய் மாலையும் ட்ரை பண்ணி பார்த்தாச்சு. அண்ட் இது வந்து எனக்கு ரொம்ப கசகசன்னு வேண்டாங்க, எனக்கு வந்து ரொம்ப மினிமலா இருக்கணும், ரொம்ப எலிகண்டா இருக்கணும் பார்க்கறதுக்கு அப்படின்னு நீங்க போடுற ஆளா, ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸையும் நீங்க கண்ணை மூடிட்டு வாங்கலாம். அவ்வளோ அழகா இருந்தது. அண்ட் இந்த நெக் பீஸ் ஏன்னு தெரியல, நான் ட்வைஸ் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். அவ்வளோ ஒரு மாதிரி அழகு, அதையும் தாண்டி கொஞ்சம் யூனிக்கா இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். பட் அது எப்படி இருக்கு, எனக்கு செட் ஆகுதா இல்லையா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த ட்ரெடிஷ்னல் டெம்பிள் கலெக்ஷன் ட்ரெடிஷ்னலாகவும் இருந்தது, அட் த சேம் டைம் நம்ம ட்ரெடிஷ்னல் வேலை யூஸ் பண்ற மாதிரி டெம்பிள் கலெக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான ஒரு டிசைன் தான் இது. ஸோ இதுவுமே வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப ஹெவியா இருக்க மாதிரி இருந்தாலும் ரொம்ப லைட் வெயிட்டட் தான், ஒரு மினிமலான சவரன்ல தான் இதே வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ அழகா இருந்தது. அண்ட் ஒரு பக்கம் ஷாப்பிங் போயிட்டு இருந்தது, இன்னொரு பக்கம் குழந்தைய வச்சுட்டு என்னடா பண்றது அப்படின்னு ஃபீல் பண்றவங்களா இருந்தா அவங்களும் வந்து குழந்தைய டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ நீங்க ஷாப்பிங்கை ரிலாக்ஸ்டா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் அங்க வந்து கஸ்டமரோட குட்டி தான் அது, ஸோ தட் அது அப்படியே போயிட்டு இருந்தது. அண்ட் அது மட்டும் இல்ல, நம்ம கிவ் அவேல மறக்காம இருக்கணும் அப்படிங்கறதுக்காக சொல்றேன், இந்த கிவ் அவே ரொம்ப வந்துட்டு எக்ஸைட்டிங்கா இருக்கு. நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நீங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா வீடியோவோட கடைசி வரைக்கும் பாருங்க. அண்ட் இந்த கலெக்ஷன்ஸ் இதுவுமே வந்துட்டு ஒரு டெம்பிள் கலெக்ஷன் தான், எமரால்டு பீட்ஸ் எல்லாம் வச்சுட்டு ரொம்ப அழகா டிசைன் பண்ணியிருக்காங்க. எனக்கு தனித்தனியா நான் சூஸ் பண்ண எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிட்டேயே செலக்டிவா தான் இருக்கு, அதுலயுமே செலக்டிவா நான் சூஸ் பண்ணி உங்களுக்காக காமிச்சிட்டு இருக்கேன். ஸோ இந்த லக்ஷ்மி நெக்லஸ் வந்து எப்படி இருக்கு, நெக் பீஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறதையும் நீங்க வந்து பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லுங்க. அண்ட் தெரியுதா, நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, இன்னைக்கு நான் வியர் பண்ணியிருந்தேன் அந்த சாரி, நான் போட்ட எல்லா நெக் பீஸ்க்குமே வந்துட்டு அவ்வளோ பர்ஃபெக்டா ஆப்டா இருந்தது. அண்ட் தென் இந்த லக்ஷ்மி பெண்டன்ட், ஸோ இந்த பெண்டன்ட் வந்து நீங்க அந்த நெக் செயின் இல்லாம நீங்க கோல்ட் செயின் கூட நீங்க ப்ரிஃபர் பண்ணி போட்டுக்கலாம். பட் அது வந்து அவங்க ஒரு இதுக்காக வச்சிருந்தாங்க, ஒரு ஆப்ஷனா வச்சிருந்தாங்க. ஸோ நான் அப்படியே எடுத்து சூஸ் பண்ணி போட்டேன், நல்லா இருக்கான்னு பாருங்க. அண்ட் அதை வந்து நம்மளோட கோல்ட் செயின் இருக்கு இல்லையா, அது கூட மேட்ச் பண்ணி போட்டாலுமே ரொம்பவே அழகா இருந்தது. ஸோ எனக்கு வந்துட்டு கோல்ட் செயின் இருக்கு, பெண்டன்ட் மட்டும் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கூட தாராளமா அதோட இவங்க கிட்ட தேவையான தாலி சரடு வெறும் முகப்பு செயின் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெறும் 2 சவரன்ல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. அண்ட் அந்த 2 சவரன்லயே வந்து ரொம்ப அழகான யூனிக் டிசைன்ஸ்ல வந்து முகப்பு செயின் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் எனக்கு இந்த மாதிரி முகப்பு வேண்டாங்க, நான் சொல்ற மாதிரி பண்ணி கொடுங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னாலும் அதே மாதிரி அழகா கஸ்டமைஸ் பண்ணியும் கொடுக்குறாங்க. ஸோ உங்க கல்யாணத்துக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் சீர்வரிசையா கொடுக்கணும் ஆசைப்படுறீங்க அப்படின்னா கிராஸ்கட் ரோட் காந்திபுரம்ல இருக்க விஸ்ருதா சில்வர் ஸ்டோர் வந்து
சில்வர் ஷோரூம் வந்து விசிட் பண்ணி பாருங்க. அண்ட் கோல்ட் ஜுவல்லரிஸ் எப்போ வாங்கணும், எந்த அக்கேஷனுக்கு வாங்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கனாலும் நம்ம என்எஸ்ஆர் ரோட் சாய்பாபா காலனியில் இருக்க விஸ்ருதா கோல்ட் ஷோரூமை வந்து மறக்காம விசிட் பண்ணி பாருங்க. அண்ட் இது வரைக்கும் நான் போட்ட இந்த ஃபுல் வீடியோ நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் நான் அனௌன்ஸ் பண்ண போற இந்த கிவ்அவேல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஸோ கிவ்அவே அப்படின்னா என்ன அப்படின்னா, இதுக்கு முதல் விஷயம் நீங்க நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபரா இருக்கணும். அண்ட் ரெண்டாவது விஷயம், நான் இப்ப கேட்க போற கேள்விக்கு சரியான பதில கமெண்ட்ல வந்து நீங்க ரிப்ளை பண்ணணும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோவை அதிகமா யார் ஷேர் பண்றீங்களோ அவங்க தான் இந்த கிவ்அவேக்கான பர்ஃபெக்ட் பார்ட்டிசிபேட்டரா இருக்க முடியும். ஸோ வீடியோ ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்களா அப்படின்னா கண்டிப்பா இந்த கிவ்அவே வின் பண்றதுக்கான சான்சஸ் உங்களுக்கு நிறையவே இருக்கு. ஓகே, என்ன கிவ்அவே, நான் என்ன கேள்வி கேட்க போறேன் அப்படிங்கறது பார்த்துடலாமா? ஸோ நம்ம சேனலோட வெரி ஃபர்ஸ்ட் கிவ்அவே கொஸ்டின் இஸ், இது வரைக்கும் இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் நான் நிறைய ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அந்த நெக் பீசஸ்ல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நெக் ஜுவல்லரிஸ்ல வந்துட்டு நான் 2 சில்வர் ஜுவல்லரிஸ், அதாவது கோல்டு பிளேட்டட் சில்வர் ஜுவல்லரிஸ் ட்ரை பண்ணியிருக்கேன். அந்த 2 ஜுவல்லரி என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ யாரு அண்ட் நீங்கள் இந்த கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நம்மளோட சப்ஸ்கிரைபராக இருந்தால் மட்டும்தான் முடியும். ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கரெக்டான பதிலை யார் சொல்கிறீங்களோ அவங்கள 3 பேரை செலக்ட் பண்ணி இந்த கிவ்அவேவோட வின்னராக வந்து நான் அண்ட் ஓகே, இன்னொரு தடவை நான் கொஸ்டினை ரிப்பீட் பண்ணுறேன். நான் இது வரைக்கும் ட்ரையல் பண்ண எல்லா ஜுவல்லரிஸ்லையுமே எந்த 2 வந்து கோல்டு பிளேட்டட் சில்வர் ஜுவல்லரி அப்படின்னு கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு ஈச் 500 வந்து கிவ்அவே ப்ரைஸாக வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம். அண்ட் இந்த கிவ்அவே வந்து April 30th வரைக்கும் நடக்கும். இதுக்கான ரிசல்ட் வந்து May 1st அன்னைக்கு நைட் நாங்கள் வந்து அனௌன்ஸ். ஸோ யார் அந்த 3 வின்னர்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல நானுமே இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கேன். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். கிவ்அவேல மறக்காமல் பார்ட்டிசிபேட்